Vandanam, Susmandanam, Assalam alaikum to all the Tamil peoples all over India, Tamil Nadu, exactly திருவாரூர். சித்திக்குடன் தேநீர் நிகழ்ச்சியில் இப்பொழுது நண்பர் சுபாஷ் சந்திரபோஸ் இணைஞ்சிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, பகுதி நேரமாக உணவு விற்பனை பண்ணுறாரு, பகுதி நேரமாக வாட்டர் கேன் டெலிவரி பண்ணுறாரு. இதேமாரி பகுதி நேரமாக நிறைய தொழில்கள் பண்ணி முன்னேறிட்டு இருக்காரு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சுபாஷ் சந்திரபோஸ். உங்களை அறிமுகப்படுத்து, உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் புலிகடத்துலேருந்து இருக்கேன். வாட்டர் கேன் பண்ணிட்டு இடையில பிரியாணி போட்டு இல்லை, உங்களுக்கு எல்லா இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடங்கி கிடக்கிற நேரத்தில் எப்படி உங்களுக்கு இந்த பிரியாணி பிஸ்னஸ்ஸு இதேமாரி பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சு? உங்களுக்கு நீங்கள் ஓய்வு நேரத்தில் இதேமாரி பைபாஸில் கடை போடுறீங்க, எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் 2 மணி நேரத்தில் போட்டேன். வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருந்தது. சரி, வேலை இல்லை, சரி வாட்டர் கேன் போட்டுட்டு சும்மா தான் இருந்துகிட்டு இருக்கோம். சரி, ஒரு நண்பர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பிரியாணி போட்டு சேல்ஸ் பண்ணுங்க என்று சொன்னாங்க. அவங்க போட்டு கொடுக்குறாங்க, நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ நிறைவாக உங்களுக்கு வருமானம் இருக்கா? உங்களுக்கு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இருக்கா? பரவாயில்லைங்க. எடுத்துகிட்டு வர்றது ஃபுல்லாக காலி ஆகிட்டுனா ஒரு 2000 ரூபா 3000 ரூபா ப்ராஃபிட் வருங்க. ஒரு 2000 ரூபா 3000 ரூபா மிஞ்சிச்சுன்னா மாதம் நீங்கள் 90000 ரூபா சம்பாதிக்கணும். இல்லை, சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது ஃபுல்லாக ஓடிடுச்சுன்னா நார்மலாக ஒரு 2000 ரூபா ஏன்னா வாங்க. சரி. இப்போ கடுமையான உழைப்பை கொடுக்குறீங்க நீங்கள். நமக்கு சப்போர்ட் ஆள் கிடையாது, நம்ம தான் உழைச்சி பண்ணணும். வேறு ஆள் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆளெல்லாம் ஒன்றும் செட் ஆக மாட்டாங்க. இப்போ மோடிஜி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாத நேரத்தில் பக்கடா போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதேமாரி இளைஞர்கள் சுயமாக தொழில் பண்ணி முன்னேறலான்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. அதனால பிரைம் மினிஸ்டர் சொல்லும் போது பகாடா போட்டு முன்னேறது தப்பு கிடையாதுங்களே. சொல்கிற நீங்கள் எத்தனை வருஷமாக வாட்டர் கேன் பிஸ்னஸில் இருக்கீங்கிறத சொல்லுங்க. ஒரு 25 வருஷமாக நான் இருந்துகிட்டு இருக்கேன். ரெண்டாவது பிரியாணி ஒரு 2 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நார்மலாக போயிட்டுருக்கு. வாட்டர் கேன் பிஸ்னஸில் கொஞ்சம் கடினமான உழைப்பு இருக்குது. உழைப்பு வேணும். எவ்வளோக்கு உழைக்கிறோமோ அவ்வளோக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ இந்த உணவு தொழிலை உங்களுக்கு பண்ணணுன்னு ஐடியா கொடுத்துருப்பாங்களா? அது யார்? அவங்க ஒரு இஸ்லாமியர் நண்பர் தான். அவங்க தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க தான் சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபுல்லாக மேன் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வேறு ஒருத்தவங்க போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது கருத்து இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்கள்? இளைஞர்கள் கடினமாக உழைத்தா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிடலாம். இல்லை, நீங்கள் நிறையா நண்பர்கள் கஞ்சா இது நிறைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் விதிவிலக்காக மாற்றமாக இருக்கீங்க. எந்த கெட்ட பழக்கம் பண்ணாலும் நம்மளோட பிறகு தான் நம்ம ஏற்படுத்திக்க முடியும். இப்போ இது வேண்டாம்னா இது வேண்டான்னு விட்டுடலாம், வேணும்னா வேணும்னு கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இதுக்கு எல்லாம் நம்மளோட மனசுக்கு தந்தாப்புல போயிட்டு. நீங்கள் எப்படி அதுக்கு மாற்றமாக உங்களை நான் பார்த்து சந்தித்த வரைக்கும் இந்த கெட்ட பழக்கமும் இல்லை. கெட்ட பழக்கங்கிறதுக்கு நமக்கு அதுக்கு எப்படி சொல்கிறது, அது விருப்பம் கிடையாது. நம்ம உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது. அதனால கெட்ட பழக்கம்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? 2 பையனுங்க இருக்காங்க. பையனுக்கு எதிர்காலத்தை பற்றி? ஆனால் இது நெய்சோறு மட்டும் தானே இருக்குது, ஒன்றும் கிரேவிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, எல்லாம் முடிச்சிருச்சுண்ணா. இப்போ கூட வியாபாரம் பண்ணிக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம நண்பர். நெய்சோறு தான் இருக்குது. என்ன நெய்சோறு எல்லாம் தொட்டுக்க ஒரே ஒரு பாக்கெட் இருக்குது, வேணா அது வச்சு நான் கொடுக்குவேன்.